சாரதாம்மா வந்து பொறுக்க முடியாம தவறான முடிவுக்கு போறாங்க. எல்லாருமே பதறி துடிக்கிறாங்க. "அம்மா ப்ளீஸ்மா வெளிய வாம்மான்னு" சொல்லிட்டு கங்கா கதர்றாங்க. பாட்டியும் கதர்றாங்க. இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அம்மா வேற உள்ள போயிடுச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, "சரிங்க பாட்டி" அப்படி சொல்லிட்டு போய் ஃபோன் பண்றாங்க. காவேரிக்கு ஃபோன் பண்ணணும். காவேரி ஃபோன் எடுக்கல. சரி யமுனாக்காவது ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே எடுக்கல. இப்ப என்ன பண்றது? அப்படின்னோனே, ஐயோ! இப்ப என்ன பண்றது? அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க கூப்பிடலாமா? அப்படின்னோனே, எப்படி பாட்டி இந்த மாதிரி அப்படின்னு, "அம்மா ப்ளீஸ்மா வெளிய வாம்மா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா" அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. உடனே போய்ட்டு புடவை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போட்டு வந்து இந்த மாதிரி வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. "அம்மா அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து யமுனாவும் வந்து நிவின் அங்கே வராங்க. நிவின் பார்த்துட்டு "என்னாச்சுங்க?" அப்படின்னோடனே உடனே ஓடி வந்து "ம், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கேட்குறாங்க. "அம்மா பாரு" அப்படின்னோடனே, "ஐயோ இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து உடச்சி வந்து அந்த கதவை காப்பாற்றுறாரு. அவங்கள "ஏம்மா இப்படி பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி அழறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து நிவின்க்கு வந்து கால் பண்ணுறாரு. வீட்டிலேருந்து கால் வந்துச்சு. என்ன விஷயம்? ஃபோன் பண்ண யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. "இப்படி பண்ணிட்டியேம்மா, நாங்களாம் உனக்கு இல்லையா? இந்த மாதிரி பண்ணுவியா நீ? அப்பா மேலே பாசம் இருந்தால் அதுக்காக எங்களெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிடுவியா நீ? இப்படி எப்படி பண்ண? உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. உடனே வந்து காவேரி போய்ட்டு, "காவேரி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. "ஏங்க?" அப்படின்னோடனே, "நீ வா காவேரி." "ஏங்க இப்போ தான் வந்து இவ்வளோ சீக்கிரமா ஏங்க போகணும்? இப்போ தான் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல." அப்படின்னா, "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் காவேரி, முதல்ல கிளம்பு." அப்படின்னோடனே, சரிங்க நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டாங்க. "ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக அம்மா வீட்டுக்கு போகணும்? அம்மா எதை கூப்பிட்டுச்சா?" அப்படின்னோடனே, "நீ வா காவேரி" அப்படின்றாங்க. உடனே தாத்தா பாட்டியும் வந்துடுறாங்க. "என்னப்பா காலையிலே வந்து காவேரி கூப்பிட்டு எங்கே போகிற?" "இதோ வந்துடுறேன் தாத்தா, வா காவேரி" அப்படின்னோடனே, என்ன இவன் எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டே இருக்கா. வர வர விஜய்க்கு காவேரி மேலே இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு முதல்ல வண்டியில் ஏறணுன்னு, "ஏங்க காலையில் எங்கெங்கே போகிறோம், சொல்லாமல் கொள்ளாமல் எங்கெங்கே கூட்டின்னு போகிறீங்க?" அப்படின்னோடனே, "நீ வா காவேரி, உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே சொல்லிட்டு தானே கொண்டு போய்." "சரி என் அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகிறோம்? ஏன் காவேரி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பியா? அமைதியாக வரமாட்டியா?" அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் சரி என் அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டோட இப்போ அது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, "நீ உள்ளே போ முதல்ல" அப்படின்னு உள்ளே போகணுன்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஏன் ஏன் எல்லாரும் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. "அம்மா என்ன பண்ணிச்சுட்டு உனக்கு தெரியுமாடி? இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போயிடுச்சுடி, பயந்து போயிட்டேன்டி நான்" அப்படி சொல்லிட்டு கங்கா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. காவேரியால் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக கதறி அழறாங்க. "ஏம்மா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. "நான் என்னடி பண்ணுவேன்? அந்த ஆள் இப்படி எனக்கு துரோகத்தை பண்ணிட்டாருடி. என்னால் இந்த ஒரு நிமிஷம் கூட அதை நினைக்காம இருக்க முடியலடி. ஏம்மா எங்களெல்லாம் விட்டுட்டு போவியா? எங்கள் குழந்தைங்களாம் உன்னை பார்க்க வேணாவா, செய்ய வேணாவா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புறாங்க. அதுக்கப்புறம் அழறாங்க எல்லாருமே கூட சேர்ந்து. இப்படி பண்ணிட்டாளே சாரதான்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து எல்லாரும் வந்து அழுதோன்னே விஜய் வராரு. நம்ம சாரதா கிட்ட, "ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க?" அப்படி சொல்லி, "மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, எனக்கே ரொம்ப வெட்கமா இருக்குது நான் பண்ணதை நினச்சா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில மாப்பிள்ளை." அப்படின்னோடனே, "உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அத்தை?" அப்படின்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சாரதா, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுக்காக இப்படி விரக்தி அடைஞ்சீங்க? அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, வீடும் நம்ம கையை விட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே. இங்கே பாருங்கள் 2 விஷயமும் கண்டிப்பாக நடக்காது. அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஆனா, நீங்க ஏமாறல அத்த. என்னன்னு பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, சட்டப்படியும் சரி, நியாயப்படியும் சரி, உங்களுக்கு தான் அத்த எல்லா உரிமையும் இருக்கு. அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் அந்த வீட்ல கூட அவங்க கேஸ் போட்டா நிக்கவே நிக்காது அத்த. நான் எல்லாத்தையுமே வந்து வக்கீல் கிட்ட பேசிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஈஸியா அந்த வீட விக்க முடியும். அவங்க போட்டிருக்க அந்த ஸ்டேவையும் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா, உங்களுக்கு இருக்க அதிகாரம் வேற யாருக்குமே வந்து அவரால குடுக்க முடியாது அத்த. அதனால அவர் வந்து உங்கள ஏமாத்துறாருன்னு நெனச்சுக்கலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க ஏமாந்து போல அத்த. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. சொன்னா கேளுங்க. சீக்கிரமாவே அந்த வீடு உங்க கைக்கு வரும். அதுக்கு நான் பொறுப்பு அத்த. அதே மாரி இன்னும் வந்து எவ்வளோ இருக்கு அத்த. எல்லாருமே உங்கள நெனச்சு கவலைப்படுறாங்களே! இப்படி பண்றது நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு. "சாரி மாப்பிள என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னோனே, "சரி நீங்க கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." "தம்பி எப்படி தம்பி? அங்கலாம் நான் வரல தம்பி." "பரவால்ல தம்பி. இதுக்கப்புறம் நான் எதுவும்மா அதெல்லாம் முடியாதும்மா. உன்ன விட்டுட்டு என்னாலலாம் போக முடியாது. அதெல்லாம் தெரியாது. நீ வந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கங்கா வந்து, "ஆமாம்மா, அம்மாவை இங்கே தனியாக விட்டுட்டு அம்மா இப்படி ஆனோன்னே நான் எப்படி பதறி போனேன்னு தெரியுமா? அவரும் இல்லை வீட்டில். நான் யாரை கூப்பிடுவேன்? நல்ல காலம் நிவின் வந்தார். இல்லைனா என்ன நிலைமை ஆவறது?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் அழ ஆரம்பிக்கிறாங்க.